இந்த மாதிரி இருந்தா அவ வாழ்க்கையில என்னைக்கு முன்னேற முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுந்துருவா. அவளை நீ போக விட. நீ அவளுக்கு ஆகாயத்தை காட்டின, பறக்கவும் சொல்லி கொடுத்த. ஆனா அவளை இப்படி பறக்க விடாம தடுத்தா அவளோட வாழ்க்கையில என்னைக்குமே தீராத குறையா இது மாறிடும். நிச்சயமா இதை அவளால மறக்க முடியாது. நான் மாமாக்கு போன் பண்ணி டெல்லிக்கு வரணும்னு சொல்லிடுவா. என்ன இன்னும் போன் பண்ணலையா? சீக்கிரமா போய் சொல்லு. இப்பவே சொல்றேன். தேங்க்யூமா. போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. அப்புறம் நீ உடம்ப பாத்துக்கணும். நீ நல்லா படிக்கணும். அப்புறம் உன் தலை நிமிர்ந்தே தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, டெல்லிக்காரங்களை பார்த்து பயப்படாத. ஒருவேளை அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடு, நான் ஹோஷியார்பூர்ல இருந்து வரேன், உங்களை விட நான் ரொம்ப உஷாருன்னு. போய் உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா. கிளம்பு. ஆனா சிங்கரா வேலைக்கு ஆக மாட்டான். இவனோட குரல்ல ஆனஸ்டி இல்ல, அது மனசை தொடவே தொடாது. ஒரு சிங்கரோட குரல் காத இல்ல, நம்ம மனசை தொடணும். இவன் பாடுறத விட்டுட்டான்ல, அதனாலதான் மத்தவங்க பாடுறதுல குறை கண்டுபிடிக்கிறான். உனக்கு யாரோட வாய்ஸும் பிடிக்காது. நீ நம்ம விக்ரமோட சேர்ந்து மியூசிக் கம்பெனி திறந்து மிகப்பெரிய பிசினஸ் மேனா ஆயிட்ட. ராணி, உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், இந்த கம்பெனியை நான் பிசினஸ்க்காக இல்ல, புது டேலண்ட ப்ரோமோட் பண்றதுக்காக ஓபன் பண்ணிருக்கேன். அது கரெக்ட் தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச ஃபோக் சிங்கர் இப்போ சூப்பர் ஸ்டார். ஸ்டார் ஆக்சுவலா உங்க பையன் ரன்பீர். Really proud of you, buddy. Congrats to you too. பாதி அவார்ட் உனக்கும் கிடைக்கணும். ஏன்னா இந்த கம்பெனில பாதியை நீ இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தா இந்த கம்பெனி ஸ்டார்ட்டே ஆயிருக்காது. இந்த அவார்டு உனக்கு கம்பெனி கிடைச்சது இல்ல, இந்த அவார்டு உனக்கு கிடைச்சது. பணம் நிறைய பேர்கிட்ட இருக்கலாம், ஆனா டேலண்ட் இருக்கிறவங்க தான் டேலண்ட்டை கண்டுபிடிப்பாங்க. நீ தேடி கண்டுபிடிக்கிற அத்தனை சிங்கர்ஸும் வாழ்க்கையில எங்கேயோ முன்னேறி பறந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? நீ கரெக்டா தான் சொல்லிருக்க. மண்ல இருந்து வைரத்தை எடுக்கிற மாதிரி நீ இத்தனை பேர்ல இருந்து நல்ல சிங்கரை எடுக்கிற. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அபி வைரத்தை கண்டுபிடிப்பா, அப்புறம் விக்ரம் அந்த வைரத்தை ஒரு மோதிரமா போட்டு மார்க்கெட்ல வித்துருவா. இன் ஷார்ட் இந்த கம்பெனி உங்க 2 பேர். என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இது எந்த விதமான கண்ணீர்? ஆனந்த கண்ணீரா இல்லனா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ அழுதுகிட்டு இருக்கியே. ஃபர்ஸ்ட் டைம் அம்மா விட்டு இவ்வளவு தூரம் போறேன். அழுக வராமையா இருக்கும்? அவங்கள பார்க்காம நாளே ஆரம்பிக்காது. இனி அவங்கள பார்க்க முடியாது. ராஜி, நீ இருக்க பாத்தியா? பிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸை விட ரொம்ப டஃப்பா இருக்கு. நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நம்ம ஊர்ல இருந்து கிடைச்ச ஃப்ரீடம் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ அம்மாவை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க. அம்மாவும் பொண்ணும் 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கீங்க. வீடு ஃபுல்லா மா, மருந்து வந்து இவளோட பேக்ல இருக்கு. பெரியமா எனக்கு தெரியும், ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க தான் சொன்ன. இங்க பாருங்க. சாரா, நீ பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ண, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ண? நீங்க என் தலையை தொடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்க என்னோட தலையை தொடும்போது ரொம்ப அழகா தலையெழுத்து மாறின மாதிரி இருக்கு. போறதுக்கு முன்னாடி உங்களோட திட்ட கேட்கணும் போல இருக்கு. அங்க நான் ஏதாவது தப்பு பண்ண இந்த திட்ட நான் ஞாபகமா வச்சுப்பேமா. நீ எந்த தப்பும் பண்ண மாட்ட. நான் எப்பவுமே உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அங்க போய் தான் போன் பண்ணணுமா? இறங்குனதும் ஒரு போன் பண்ணாதான் என்ன? நல்லபடியா வந்துட்டேன், அவ்வளவுதான். அவங்க நல்லபடியாவே போய் சேர்ந்திருப்பாங்க. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அவங்க டெல்லிக்கு தான் போயிருக்காங்க, அமேசான் காட்டுக்கு ஒன்னும் போகல. என்னமோ அங்க போனதும் உடனே அபி கிட்னாப் பண்ணிட்ட மாதிரி. அது வந்து என்னன்னா, இப்பெல்லாம் கிரைம் சீரியல் கொஞ்சம் அதிகமா பாக்குறோம் இல்லையா, அதான் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பிரக்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அபி இவங்களை எப்பவோ மறந்துருப்பான். அபி என்ன வீதியே மறந்து போயிருக்கும். ராஜிக்கு அப்பா இல்ல, பாத்துக்கலாம் வாய்ப்பே இல்ல. எல்லாத்தையும் புடுங்கிடுச்சு. அம்மா கிட்ட இருந்த சந்தோஷம், அப்புறம் என்கிட்ட இருந்து
என்னோட அப்பாவை. அவங்களால தான் எங்க அம்மா இந்த வீட்டை, அவங்க ஃபேமிலிய, இந்த ஊரை விட்டே போக வேண்டியதாயிடுச்சு. அவங்களால தான் இன்னைக்கும் எங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. எங்க அம்மா கூட உறவை அறுத்துக்கிட்ட அவங்க கூட எனக்கு எந்த உறவும் கிடையாது. அவங்களை என்னைக்கும் பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ராஜி, இந்தா கிடைச்சிருச்சு. ராஜி, ராஜி அட்ரஸ் போயிடுச்சு. ராஜி, ராஜி போயிடுச்சு. அட்ரஸ் பறந்து போயிடுச்சு. பாரு, அத பிடிப்போம். வா. கம் ஆன். அதனால கொஞ்சம் கவலையா இருக்க. அப்பப்போ இப்படி தோன்றது சகஜம்தான். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு மனசுல அப்படிதான் தோணுது. ராஜிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, ஆனா அவ தப்பிச்சிட்டா. பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டால, முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லு. இப்ப எதுக்கு கவலைப்படுற நீ? நான் ஒரு தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணவா? ஃபோன் பண்ணு. ஒரு முறை அவங்க குரலை கேட்டா உனக்கும் நிம்மதியாயிடும். தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். லைன் போகல. ஒண்ணும் இல்லம்மா, சிக்னல் பிரச்சனையா இருந்திருக்கும். நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு, கிடைக்கும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. சூசைடா? அப்ப நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நடு ரோட்ல நீ டான்ஸ் ஆடுவ, வண்டி உன்னை இடிக்காம போகும் நினைச்சா என்ன ஆகுறது? என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உனக்கு, எனக்கு, என் வண்டிக்கு. நீ லக்கி தெரியுமா? ஆனா எல்லா தடவையும் லக்கியா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? So be careful next time. சாரி சார். அண்ட் தேங்க் யூ. இது பாரு, எனக்கு உன்னோட சாரியோ தேங்க்யூ தேவை. Just be careful. Alright? அடுத்த தடவை நீ இப்படி வெளியே வரும்போது உன்னோட அம்மா அப்பா பத்தி கொஞ்சம் யோசி. And be safe. What? அப்புறம் அந்த டிவில போட்டு காட்டுவோம். உங்களை மாதிரியான ஹானஸ்ட் என் பேர் கிஷோர். எவ்வளவு நேர்மையான ஆள் நீங்க. அங்க பாருங்க, எட்டையும் வெயிட் பண்ணுது. சுதீப், இவர இன்டர்வியூ எடு. அண்ணே, ட்ரெஸ் ஒழுங்கா போட்டுக்கோங்க. டிவில வேற போறீங்க. செம்மையா இருக்கு. போங்க போங்க போங்க. அவனோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? அவனுடைய முகத்தை பார்க்கும் போதே அவனோட பேரு சுதீப்பா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் சுதீப்பன் பேரு சொன்னேன். நல்ல வேளை அவனும் திருப்பிட்டா, இல்லன்னா அவ்வளவுதான். வாலடி சுதீப், இன்டர்வியூ எடுப்பா. நீங்க யாரு? அதான் மேடம் சொன்னாங்களே, நானா கிஷோர். இல்ல சார், அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க. இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டேன். ஆமா, போய் அவங்க கிட்டயே பேசுங்க. இங்க விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுங்க இங்க தப்பு பண்ண தான் வந்திருப்பாங்க. நம்ம டீம் மொத்தத்தையும் அலாட் பண்ணு, அந்த பொண்ணுகளை தேடு சீக்கிரம். ஹலோ அண்ட் வெல்கம் டு தி மியூசிக் அவார்ட். நம்மளோட இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகியிருக்கு. ஆனா அவங்க இல்ல, சில பேர் மத்தவங்க கிட்ட இருக்க டாலண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க ஸ்டாராக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது மிஸ்டர் அபிஷேக், ராக் ஸ்டார் பத்தி தான். அவர் எத்தனையோ பேரை ராக் ஸ்டார்ஸ் ஆக்கியிருக்காரு. லைக் நம்ம ரோஹித், அர்மான் மாதிரி ராக் ஸ்டார்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. கடவுள் புண்ணியத்துல என் அபிக்கு இந்த மாதிரி தினமும் அவார்ட் கிடைச்சுக்கிட்டு. அண்ணா போங்க, he's calling you. Didn't call. மிஸ்டர் அபி, ரியா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. அவ வழியில தான் இருக்கா, வந்துட்டு இருக்கா. நீங்க ப்ளீஸ் போங்க. அரிஷா, யா, அவ டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. நீ போப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் அவார்டு நீ தானே கலெக்ட் பண்ணணும். போ. என் பொண்ணு இல்லாம எப்படி வாங்குறது? அவ இல்லாம இந்த அவார்டு யூஸ்லெஸ். அவ இப்ப என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் எனக்கு இந்த அவார்டு என்னோட பொண்ணால மட்டும்தான் கிடைச்சது. ஆக்சுவலி நான் முதல் தடவை என்னோட டாட்டர்ஸ் என்னோட கையில நான் எடுத்துக்கிட்டப்போ எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் இருக்கு, அதை வாழ்நாள் முழுக்க என் பொண்ணுங்களுக்கு கிடைக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஒரு பொண்ணு என் கூட இருக்கா, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் தூரமா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு அந்த சந்தோஷம் ஃபுல்லா கிடைக்குது, ஆனா இன்னொரு பொண்ணுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவன் சந்தோஷமா தான் இருக்கு. பிரக்யாவை அழ வைக்க நினைச்சான், வாழ்க்கை முழுக்க அவளை கொடுமைப்படுத்த நினைச்சான். அதனாலதான் ஒரே வயித்துல பிறந்த ரெட்டை குழந்தைகளை அவன் தனித்தனியா பிரிச்சுட்டான்.
சப்பா கடவுளே, அந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்து வச்சுட்டான். பிரக்யாவையும் உன்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டான். அவன் தான் என்னோட உயிர்னு இப்ப கூட பிரக்யா சொல்லுவான். ஆனா அப்படிலாம் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்ல. அவன் தன்னோட குழந்தைகளை யூஸ் பண்ணி பிரக்யாவை அழ வைக்கிறான். அவ கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். கடவுளே, இப்படிப்பட்ட ஒருத்தன் யாருக்கும் புருஷனாவும் அப்பனாவும் வரவே கூடாது. பாத்தியா, நான் எந்த அப்பாவும் பொண்ணு பத்தி இந்த மாதிரி பேசி கேட்டதே இல்ல. பிராச்சி, இதெல்லாம் பேசுறத விட்டுட்டு திருடனை தேடு. இல்லைன்னா நைட் எங்கேயாவது கோவில தான் தூங்க வேண்டி வரும். நம்ம கிட்ட பணமும் இல்ல, ட்ரெஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ், ஊறுகாய், ஸ்வீட்ஸ் கூட அதுல தான் இருக்கு. அதுல மருந்து வேற இருக்கு. அம்மா கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. முதல்ல அந்த திருடனை தேடுவோம். வா அதோ அங்க போலாம். இல்ல, அந்த பக்கம் போலாம். அட நீங்க ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. போலீஸா? எதுக்கு? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களாவா? உங்க யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆனா சார், இவங்க வந்து பிராங்க்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இவங்களுக்கு இது பழக்கம். என்னம்மா இது? இப்படி யாராவது பிராங்க் பண்ணுவாங்களா? பாரு, எல்லாரும் எப்படி சீரியஸ் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுங்க. ஆல்ரைட்? சார், உங்களோட அட்ரஸ் கொடுக்குறீங்களா? இல்ல சாப்பிடலாம் வரமாட்டோம். ஆக்சுவலி தேங்க்யூ கார்டு அனுப்புறதுக்கு. ஏன்னா தேங்க்யூன்னு சொன்னா மட்டும் போதாது. உங்களுக்கு நாங்க யாருன்னு கூட. அம்மாக்கும் பொண்ணுனா அவ்வளவு அன்பு இருக்கும். உங்களுக்கு உங்க பொண்ணுனா எவ்வளவு உயிரோ, எங்க அம்மாக்கும் நானா அவ்வளவு உயிர். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போறது தானே இப்ப எங்க பயமே. இவங்கள சேஃபா வெளியே விட்டுட்டு வாங்க மேம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். என்னோட இன்னொரு பொண்ணு உன் ஏஜ்ல தான் இருப்பா. அட, அவ பேரை கேட்க மறந்துட்டேன். ஸ்லிம்மா இருக்க. அப்படின்னா அவங்க உங்களை குண்டே ஆக விட மாட்டாங்க. ஆமா, இது டயட் லவ். டயட் ஃபுட், டயட் கோக் மாதிரி எங்களுது டயட் லவ். வயசானாலே லவ் அதிகமாயிட்டு இருக்கு. என்ன பண்றது? என்ன பேசுறீங்க நீங்க? சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். ரியா வந்துட்டா. ஐம் சாரிப்பா. சரி, போய் நான் பாக்குறேன். பேசிட்டு இருந்தாரு, நீ கேட்டிருந்தா கண்டிப்பா அழுதுருப்ப. நல்ல வேலை நான் அப்ப வரல. அழுத என்னோட மேக்கப் கேட்டு போயிடும். டாட் என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ டூ. ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. நம்ம அபிக்கு அவன் பொண்ணு மேல அப்படியே உயிரே வச்சிருக்கா. எவ்வளவு அன்புன்னா அத சொல்லவே முடியாது. ஆனா ரியாவுக்கு அன்பு என்ன, அவனுக்கு டைம் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. அத்தை, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அபி காதல விழுந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவான். அட, அதனால தானே நான் கூட மெதுவா பேசிட்டு இருக்கேன். வந்துட்டு இருக்கும்போது ஸ்லோ ஆகி நிக்கும். ஸ்பீட் பிரேக்கரால அதோ அங்க இருக்கு பாரு, அதே ஸ்பீட் பிரேக்கர். ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவாங்க. கண்ணு அப்படி பெருசாக்கி பார்க்காத. கீழே விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவா. நானும் அப்படி ஆக்ட் பண்றேன். நானும் நல்லா கத்துவேன். அப்படியே நீயும் கத்தணும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அப்ப அந்த காரன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல விடுறங்கிற பேர்ல லிஃப்டும் கிடைக்கும். உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கான்? இதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரியுமா? உண்மையாவே இடிச்சிட்டா என்ன பண்ணுவ? இங்க பாரு பிராச்சி, நான் மூவியை பத்தி பேசிட்டு இருந்தேன். நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறேன்? நீ போன் எடு. நீ பெரியம்மா போன் பண்ணும்ல. இங்க பாரு, மழை பெய்யற மாதிரி இருக்கு. மின்னல் கூட அடிக்குது பாரு. நைட்டு ஃபுல்லா நனைஞ்சிருவோம் பிராச்சி. கிளம்பி வந்துருவாங்களே. அண்ணி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ முதல்ல வண்டியில உட்காரு. ஆனா நீ டிக்கில உட்கார்ந்தா வரணும்.
பிராச்சி இவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக போறாரா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்? தயவு செஞ்சு வாயை திறக்காத, சும்மா இரு. வா போலாம். வா. இவ உன் கூட தான் இருப்பாளா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே. சரி, வீட்ல அம்மாவை தவிர வேற யார் இருக்காங்க? பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் இவ இருக்கா. இவளா? நீங்க ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்தீங்களா? ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, பிஎட் பண்ண வந்திருக்கேன். நான் இன்டீரியர் டிசைனுக்காக. எந்த காலேஜ்ல? MMISS. MMISS. what a coincidence. அங்க தான் என் பொண்ணும் படிக்கிறா, ஃபேஷன் டிசைன். ஐம் ஷூர் நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. பை தி வே, ஜனக்புரி வந்தாச்சு. இங்க எங்க போனோம்? பிளாட் நம்பர் 30, ஸ்ட்ரீட் நம்பர் 40, வீடு நம்பர் 36, சிவன் கோயில் பக்கத்துல. நல்லா ஞாபகம் வச்சிரு. மாமா போன்ல சொன்னாரு. அவளையே என் பொண்ணுக்கு எப்படி அம்மா கிடைக்கலையோ, உனக்கு ஃபாதர் கிடைக்கல. ஆனா நான் அவளுக்கு என்னைக்கும் எந்த குறையும் வச்சதில்லை. உங்க அம்மாவும் அப்படிதான் இருக்கணும். அம்மா, அவங்களோட பேர் என்ன? ஹலோ. சாரி, அது வந்து நான். நோ. என்ன சொன்னீங்க நீங்க? அம்மா. அம்மா பேரு பிராச்சி, சீக்கிரம் வா. என்ன இன்னொரு நாளைக்கு சாவகாசமா திட்டு. சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா இல்ல ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எப்படி? வந்த உடனே அதெல்லாம் போயிடுச்சு. எங்களோட திங்ஸ் திருடிட்டாங்க. Dress, பணம் எல்லாமே போயிடுச்சு. இனிமே உங்க பொண்ணுங்களோட Dress தான் நாங்க போட்டுக்க போறோம். இங்க பாருங்க, இவங்களோட ரூமை போய் காட்டுங்க. நம்ம பொண்ணுங்களை வலு கட்டாயமா உங்க ரூமை காலி பண்ண வச்சோம். எதுக்கு நீங்க அவங்கள காலி பண்ண வச்சீங்க? நாங்க எங்க வேணாலும் இருப்போம். அது என்னன்னம்மா, இது ஒண்ணு பெரிய பங்களா கிடையாது. 10 ரூம் எல்லாம் இங்க இல்ல. ஒண்ணு நீங்க எங்க ரூம்ல தங்கணும், இல்லன்னா அவங்க ரூம்ல இருக்கணும். நீ வந்து பெரிய பொண்ணாயிட்டல. நான் உன்னை பாக்கும்போது ரொம்ப சின்னவளா இருந்த ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க சின்ன மின்னி கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, நான் அவங்கள டெய்லி எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போனேன். ராஜி, நீயும் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தல. மிச்சம் இருக்கிற சாதம் பருப்பு இருக்கு, வாங்க கிச்சன்ல எனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. வாங்க. நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துருங்க, வந்துடுறேன். ராஜி, இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா இவங்களை எவ்வளவு நல்லா பாத்துப்போம். இப்ப இவங்கள பாத்தியா நீ? வீடுப்பா, மூடு கெட்டு போயிருக்கும். நம்ம மூடு இன்னைக்கு நல்லா இல்ல, நாளைக்கு சரியாயிடும். உனக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி தெரிவாங்க. கெட்ட குணம் தெரிஞ்சாலும் அதுலயும் நல்லதை பாக்குறவ நீ. ஆனா உன் விஷயத்துலதான் நான் ஃபெயில் ஆகுறேன். என்ன தரும், உனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இங்க இந்த அத்தா, அங்க அந்த அப்பா, அதான் மிஸ்டர் ரைட். உன்னை பார்த்தா அன்பா பேசுறாரு, ஆனா என்ன பார்த்தா நீ பைத்தியம். உனக்கு தெரியுமா? தெரியும். திட்டுன்னு சொல்றீங்க? போனை எடுண்டி. யார் போன் பண்றாங்கன்னு தெரியலையே. வீட்ல இருந்து காலா இருந்தா மறுபடியும் யூ டர்ன் எடுக்கணும். இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ரியா கூட இவ்வளவு டென்ஷன் பண்ண மாட்டான். இந்த பொண்ணு என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் வேற ஊருக்கு போய். இவளால போன் எடுக்க முடியாதா என்ன? என்னாச்சு? போன் அடிக்குதா இல்லையா? நல்ல வேலை கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டா? போன் அடிக்குது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறா. வெளியில வெதர் வேற ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பொண்ணுங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா அது தெரியாத வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி வரும்? அம்மாவாச்சே. யார் அது? அது மழையில வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. அத்த என்னாச்சு பிரக்யா? யார் போன்ல? அது லைனும் சரியா இல்ல, வாய்ஸும் சரியா. ஹலோ, நீங்க 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 யார் பேசுறீங்க? யாருங்க பேசுறது? ஹலோ, போனை கொடு கொடு கொடு, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ. ஆக்சுவலா நீ என்ன பண்ற? நீ எதுக்கு போன் பண்ணவே இல்ல? போன் பண்ணி பசங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல தெரியல உனக்கு? டெல்லிக்கு போனது பெரிய ஆள் ஆயிட்டியா? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நான் சுரேந்தர் கிடையாது. சுரேந்தர் கிடையாதுன்னா அப்போ பேசுறது யாருங்க? சரி, சஹானாவும் பிராச்சியும் எங்க? ஆக்சுவலா நான் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க மாமா வீட்ல டிராப் பண்ணேன். ஆனா பை மிஸ்டேக் அவங்க போன் என் வண்டியில விட்டுட்டு போயிட்டாங்க. அடக்கடவுளே,
போனை உங்க வண்டியில விட்டுட்டாங்களா? அத்தை நீங்க அட என்கிட்ட கடவுளே. கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஹலோ இது பாருங்க, உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. சிக்னல்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு போல இருக்கு. கட்டாய் கட்டாய் கேக்குது. நான் உங்களை டிராப் பண்ணேன், அப்புறம் அவளோட போனை என்னோட வண்டியில விட்டுட்டு போயிட்டா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போன் கொடுக்க தான் வந்திருக்கேன். ஹலோ 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 ஹலோ. இது பாருங்க, கொஞ்ச நேரத்துல நான் உங்களை போன் பண்ண சொல்றேன். ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். நான் ஓகே. ஆனா நீங்க நீங்க யாரு? ஹலோ. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. லைன் கிளியரா இல்லாதனால எனக்கு அப்படி தோணுதோ, ஆனா எங்கேயோ கேட்ட மாதிரியே தான் இருக்கு. தூங்குங்க. என்ன ஏதாவது தேவைன்னா உங்களை கூப்பிடுவா. என்ன இல்ல உங்க மாமாவை கூப்பிடுங்க. என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, குட் நைட். ஊருக்கு கூட வைக்கல பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அம்மாக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் போக மாட்டேங்குது. இப்படி வெதர் மாறினதுனால லைன் போலன்னு நினைக்கிறேன். எங்களை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்களோ என்னமோ. அவர் அம்மா கிட்ட வேற பேசிட்டாராம். எவ்வளவு நல்லவரா இருக்காரு. அம்மா கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, போனையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. என் மேல கூட அவர் பொண்ணு மேல காட்டுற மாதிரி அன்பு காட்டுறாரு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? அங்க பிராச்சி டெல்லியில இருக்கா. அவளுடைய அப்பா கூட டெல்லியில தான் இருக்காருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நம்ம பிராச்சி அங்க படிக்க தானே போயிருக்கா. அவ கவனம் படிப்புல தான் இருக்கணும். தன்னோட அப்பா எப்படிப்பட்டவர்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். பால் குடிக்கிற வயசுல இருக்கிற குழந்தையையும் பொண்டாட்டியையும் நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டான். அவனை பத்தி நம்ம பிராச்சி கிட்ட நான் அன்னைக்கு சொன்னப்ப அவ ரொம்ப அழுதா. அழுதுகிட்டே ஓடிட்டா. உனக்கே ஞாபகம் இருக்குல்ல, நீயும் நானும் கூட இந்த விஷயத்துக்காக போய் சொல்லிடு. அவங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்னு சொல்லு. யோசிச்சு பார்த்திருக்கியா? அதுக்கப்புறம் நம்ம பிராச்சி டெல்லிக்கு போயிடுவா. தன்னோட அப்பா கிட்ட இருக்க ஆரம்பிச்சிடுவா. இவ்வளவு வருஷமா அப்பாவோட அன்பு அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அங்க போகணும்னு அவ மனசுக்கு தோணும்ல. ஒருவேளை அங்க போகலன்னே வச்சுக்கோயேன், இங்க உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். அவங்க அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பான். அவ இங்க இருந்து போயிட்டான்னா நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கணும். உன் பொண்ணு உன்னை விட்டு தூரமா போயிடுவா. பிரக்யா, நான் இதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அத்தை, நாளைக்கு நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகலாம். கண்டிப்பா போலாம். ஆனா போலாம், ஏன் திடீர்னு நீ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற? ஒன்றும் இல்லாத, நாளைக்கு காலேஜில் பிராச்சிக்கு முதல் நாள் இல்ல. அவ பேர்ல நம்ம அர்ச்சனை பண்ணணும். சரிம்மா, கண்டிப்பா போலாம். இப்ப நீ போய் தூங்கு. ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹே வாவ், இது நம்ம காலேஜா? இவ்ளோ பெருசா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இட்ஸ் சோ நைஸ். படங்கள்ல காட்டுற காலேஜ் மாதிரி இருக்கு. பிராச்சி, பெரிய பெரிய காலேஜஸ்ல பெரிய பெரிய ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. உன் ஆன்சர் ஷீட்ஸை காப்பி பண்ண விடுவாங்களே அவங்க.
காலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். வாட்? புது ஸ்டூடெண்ட்ஸை ராக் பண்றாங்க. பட் ராக்கி, ராகிங் இஸ் பேட். ராகிங் இஸ் ஃபன். இதுல தப்பென்ன இருக்கு? ஜூனியர் சீனியர் எல்லாரும் பண்றாங்க. பை தி வே, நாங்க யாரையும் ஹர்ட் பண்ணல. Keep it up. Come on. See, புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. வா, அவங்கள போய் இன்ட்ரோ பண்ணலாம். கம். Hey guys. Welcome to MMISS College. என்னாச்சு சிசி கேர்ள்? உன்னால முடியாதா? பிராச்சி, உன்னால முடியும். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. மூளையா? ஓய் ஹலோ, மண்டையில அடிக்க கூடாது, கண்ணத்துல அரையணும். தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். உன்னோட பேர் என்ன? ராகுல். ஹாய் ராகுல். நீங்க 2 பேரும் போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். உன் சேலஞ்சை மட்டும் நீ மறக்காத. இது சேலஞ்ச் இல்ல பேபி, ராகிங். நீங்க போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. என்ன கலாய்க்கிற நீ? இது எப்படி நடக்கும் சொல்லு. அட கண்டிப்பா நடக்கும். எப்படி? ஆனா அதுக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணுமோ சொல்லு. நீ சொன்னா போய் இந்த காலேஜ் மொத்த கேம்பஸையும் 5 தடவை சுத்திட்டு வருவேன். காலேஜ் பில்டிங் மேல ஏறி காலேஜ் பிளாகே மாத்திட்டு வந்துருவேன். இல்ல இவ்ளோ பெரிய வேலைலாம் இல்ல, சின்ன வேலை தான் பண்ணணும். ஓகே. நீ என்கிட்ட ஒரு சின்ன அறை வாங்கணும். அதுக்கப்புறம் நான் உன்னை அப்படியே ரியா கிட்ட கூட்டிட்டு போவேன். ரியா உன்னை கிஸ் பண்ணுவா. ரியலி? இந்த கேஸ் நல்லா சத்தமா அறையணும்னா அப்போதான் பெயின் நிறைய நேரம் இருக்கும். ரியாவும் என்கிட்ட வந்து நல்லா கிஸ் பண்ணுவா. நீ ரெடியா இருக்கியா? எஸ் ரெடி. ஒரே நிமிஷம். அண்ணா ரெடி. ஸ்மார்ட். Come on. 1, 2, 3, 4. தோல்வியை உன்னால ஒத்துக்க முடியாதப்ப சேலஞ்ச் அக்செப்டே பண்ண கூடாது. ராகிங் பண்ணும்போது நான் உனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இந்த பொண்ணுக்கு இவ்ளோ கட்ஸ் இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கா, ஆனா இன்டெலிஜென்ட்டா இருக்கா. எல்லார் முன்னாடியும் ரியாவை தலகுனிய வச்சுட்டா. தண்டனையை நான் உனக்கு கொடுக்கறேன். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல இருந்து மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே உன்னை விரட்டுறேன். பிராச்சி, இந்த ப்ராமிஸை நீயே வச்சுக்கோ. நான் வரேன். கிளாஸ் முடிஞ்சதும் பார்க்கறேன். பை. பைத்தியம். இந்த தடவை ரன்வீர் நம்ம டீம்ல ப்ளே பண்ண போறாரு. அப்போ இந்த தடவையும் நாம தான் ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிப்போம்னு சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் ரோல்ல உட்கார போறேன். நான் பக்கத்துல இருந்து பாப்பேன். ஹி இஸ் சோ கியூட். அந்த ரன்வீர் தான் இந்த காலேஜோட ஹீரோ போல இருக்கா. இவங்க பேசுறத பார்த்தா நல்லா இருப்பான் போல இருக்கா. நானும் அவனை பார்க்கணும், அதுவும் பக்கத்துல இருந்து. சரி மேட்ச் டைம் ஆச்சு. போடு. ரன்வீர் ஒரே ஒரு கோல் போட்டா போதும். அவர் அடிக்க போற இந்த ஒரு கோலால ஒட்டுமொத்த டீமே வின். இது ஒரு சூப்பரான கிக். Wow, it's a goal. Really super. ரன்வீர் அவரோட டீமை ஜெயிக்க வச்சிட்டாரு.
இந்த பால் உன்கிட்ட வந்துருச்சு. இந்த பாலை நீயே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்டோகிராஃபும் இதுல இருக்கு. நான் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாலை வித்து நீ பெரிய ஆள் ஆயிடலாம். வாட் யூ சே? உனக்கு தான் இது ரொம்ப தேவைப்படும். இப்போதைக்கு இதை வித்து டி-ஷர்ட் வாங்கி போட்டுக்கோ. இன்டர்நேஷனல் பிளேயர் ஆவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க முன்னாடி நிக்கும் போது ட்ரெஸ் போட்டுட்டு நில்லு. பாய் பாய். அங்க பாரு, அவன் தான் ரன்வீர். ஹாய். என்ன பண்ற? என்ன பண்ற? கைய கீழே போடு. உனக்கு என்ன ஆச்சு? அங்க பாரு, காலேஜ்லயே ஹாட்டான பையன். அதனாலதான் அவனுக்கு வேர்க்குது. என்ன வா கிளம்பலாம். மறுபடியும் ஆரம்பிச்சிடாது. கத்துக்கிட்டானா யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்தா அவங்களுக்கு நம்ம அதை டபுளா தரணும். தட்ஸ் ரைட். நீ திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் முன்னேறி நட. அதுக்கப்புறம் நாம அதை யோசிக்கவே கூடாது. ஓகே? எதுக்குமே நீ டென்ஷன் ஆகவே கூடாது. Not at all. And I have important call to back. Okay. Bye. ஒரே ஒரு தடவை அவ முகத்துல நான் தோல்வியை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவ முகத்தை நான் பார்க்க மாட்டேன். I hate that face. நாங்க என்ன சொல்லணும்? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் சும்மா என்ன ஒண்ணு இல்ல. நானே சொல்றேன். நான் எதையுமே நேரா தான் பேசுவேன். புரியுதா? நீங்க இங்க இருக்கணும்னா இருக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் பணம் கொடுக்கணும். ஏற்கனவே எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. உங்களையும் சேர்த்து என்னால பாத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? இங்க பாருங்க சித்தப்பா, நாங்க இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அட, அவர்கிட்ட என்ன பேச்சு? எங்கிட்ட பேசு. வர்றதுக்கு முன்னாடி நாங்க அவர்கிட்ட தான் பேசணும். இப்பவும் இருக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் காசு கொடுக்கணும். எப்ப கொடுப்பீங்க? வீட்ல கேட்டு வாங்க, கொஞ்ச நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகாது. அதுக்குள்ள மேனேஜ் பண்ணிடுவோம். வா வா போலாம். இங்க பாருங்க, ராத்திரி ரொம்ப நேரம் லைட் போடாதீங்க. அப்புறம் ஈபி பில்ல நீங்க கட்ட வேண்டியதா இருக்கும். ஏன் நீ இப்படி எல்லாம்? கொஞ்சம் உங்க வாயை மூடுங்க. ஆமா ஆமா, எல்லா கம்பெனியும் உனக்காக வெயிட் பண்ணுது. பிராச்சி எப்ப வருவா? அவளுக்கு நம்ம வேலை கொடுக்கலான்னு. என்ன நீ? ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். என்ன வேணாலும் செய்வேன். ஆனா பணத்துக்காக திட்டு வாங்க மாட்டேன். என்ன இதெல்லாம்? நம்ம சொந்தக்காரங்களே இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப நமக்கு தெரியாதவங்க எப்படி பேசுவாங்க? பிராச்சி, நம்மளால படிக்க முடியுமா? ஹே லூசு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? இப்ப வெளியில என்ன சொன்ன? அந்த பியூட்டி குவீனுக்கு நாம தான் பாடம் கத்து கொடுக்கணும், வேற யாராலையும் முடியாதுன்னு சொன்ன. இப்ப இந்த சின்ன விஷயத்துக்கு அழுவியா? அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அப்பதான் நாம அதை முடிக்க முடியும். இந்த ப்ராப்ளம நம்ம 2 பேரும் சேர்ந்தே முடிக்கலாம். பிராச்சி. ஓ ஓ ஓ சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் சொல்லுங்க, இன்னும் எங்க கிஃப்ட்ஸ் எல்லாம்? And I want a big surprise, okay? லாஸ்ட் இயர் மாதிரி உனக்கு இந்த வருஷமும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. லாஸ்ட் இயர் உனக்கு கார் கிடைச்சதுல? அப்ப காரோட பெருசு என்ன? ராக், பஸ், ஏர்லைன். ராணி அண்ணி, calm down. Okay? Relax. Hello, where is my gift? Really? பாரு, இது வந்துடுறேன். ரியா, நில்லு. முதல்ல கேக்க கட் பண்ணிட்டு கிளம்பலாம்ல? பாட்டி, நைட் கேக் கட் பண்ணலாம் ப்ளீஸ். சரி, கடவுளையாவது கும்பிட்டுட்டு போமா. அதையும் அப்புறமா பாத்துக்கலாம். பாய். பாட்டி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். ராத்திரி கேக் கட் பண்ணிக்கலாம். அவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, போகட்டும். பாட்டி, நீங்க உங்க வேலையை பாருங்க. அது என்னன்னா பாட்டி, மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் இல்லையா? வாங்க. பூஜை வேலை வேற இருக்கு. வாங்க வாங்க. ராம், ஞாபகம். ஆட்டுமா, அதிகமா பேசுறவங்களால இந்த வேலையை கத்துக்கவே முடியாது. இவ சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. இவ எவ்வளவு பேசுறாலும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வா சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. நீங்க குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல வரா. ஏதாவது குறை சொல்லிதான் பாருங்களேன்.
நான் என்ன சொல்ல வரேன்னா குறையே இல்லாத போது நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க? நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். சரி, இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு. அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த வேலைக்கு புதுசுங்கிறதுனால நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 400 ரூபாய் தரேன். ஆனா பஸ் ராத்திரில கிடைக்காதுல்ல சார். அதனால இவ என்ன சொல்ல வரான்னா ஆட்டோக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க. ஓகே, டிராவலிங்க்கு நான் 100 ரூபாய் தனியா கொடுத்துறேன். நான் உங்க சைஸ்க்கு Dress இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லனா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பொண்ணு பிராச்சி மாதிரி இல்ல? இன்னைக்கு பயந்துகிட்டு காலேஜுக்கு வரல போல இருக்கு. ஹாய் ரியா. ஹாய். இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, ஆனாலும் காலேஜ் வந்திருக்க? என்னோட புத்திசாலி தங்கச்சி தேடிட்டு இருக்கேன். ஏன்? நான் அவகிட்ட வாங்கினத திரும்ப அவளுக்கு வட்டியும் முதல்மா கொடுக்க போறேன். ஆனா அவ இன்னைக்கு காலேஜ்க்கே வரலையே. வாட்? நான் அவளுக்காக எவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்தேன். ஐ வாண்ட் டு கிவ் ஹர் பேக். அவளை இன்சல்ட் பண்ணாம நான் என்னோட பர்த்டேவை கொண்டாட கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் அவளோட ரெக்ரெட்டோட நான் இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. எனிவே, அந்த பிராச்சியால என்னோட மூட நான் ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பவே இல்ல. சோ கேர்ள்ஸ், பார்ட்டி இன் மை பிளேஸ். பீ தேர். என் கூட இருந்திருந்தா அவ மேல ரியாவுக்கு எந்த அளவுக்கு அன்பு காட்டுறனோ அந்த அளவுக்கு அவ மேலயும் காட்டுவேன். ஆனா பிரகி எனக்கு அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவ எனக்கு முதல்ல என்ன அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அப்புறம் ரியாவோட அக்காவையும். அவ கூட இருந்து அவளுடைய பர்த்டேவை என்னால செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனா அவளை நினைச்சு கொண்டாட முடியும். என்னை விட்டுட்டு போனதுக்கு நான் உன்னை மன்னிக்கலாம். ஆனா என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு நான் உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். பிரியா என் கூட இருக்கிற அந்த சந்தோஷத்துல என் பெரிய பொண்ணு என் கூட இருந்திருந்தா. பர்த்டே இல்ல, அப்புறம் போட்டோஸ் கூட அனுப்பி வை. உன்னோட பர்த்டேவை நீ எப்படி கொண்டாடுனேன்னு பார்க்கணும். அப்புறம் பாட்டி ஒரு விஷயம் என்னன்னா, அம்மா நாங்க கிளம்புறோம். டின்னருக்கு வேற போக வேண்டியிருக்கு. லேட் ஆயிடுச்சு. அப்புறமா கால் பண்றேன். ஓகே? கிளம்புங்க. என்ஜாய் பண்ணுங்க. பை பை. ஹாப்பி பர்த்டே. இப்ப சந்தோஷமா? இந்த உன்னோட போன். அப்புறம் நீ எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிருக்க. ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன? என்ன சொல்ல வந்தேன்னா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். பிராச்சி, இப்ப போய் செலவு கத்துக்கிட்டல. பின்ன என்ன பண்றது? ஏற்கனவே அழுதுட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்லி அவங்க மனசை நோக்கடிக்கிறதை விட போய் சொல்றதே நல்லது. அதுக்கான தண்டனை கிடைச்சிரும். பரவாயில்ல இல்ல? சரி, ஓகே. வா, லேட் ஆகுது. ஒண்ணா இல்ல, நாங்க ஒண்ணா இருக்கணும்னு அவன் நினைக்க கூட இல்லையே. இருந்தாலும் என்னுடைய இன்னொரு பொண்ணு நான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்ற ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்ன பண்ணி மறுபடியும் நீ அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கே நல்லா தெரியும் பிரக்யா அக்கா மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு. அவ மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. பாயிண்ட் என்னன்னா, அவ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அது என்னன்னா, அவ என்னை விட்டுட்டு போகும்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையே ஆடி போகுது. எல்லாமே நின்னு போகுது. ஒரு வாட்டி அவ என்கிட்ட சொன்ன அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டா. அப்புறம் என் பெரிய பொண்ணையும் பிரிச்சுட்டா. நீ உன் பெரிய பொண்ணை பாத்தீங்கன்னா நிச்சயமா உன்னுடைய வேதனை எல்லாமே போயிடும். அவ பிறந்தப்பதான் முதல் தடவையா நான் அவளை பார்த்தேன். ஸ்வீட்ஸ் 2 இருந்தாலும் பாசம் ரொம்ப அதிகம். அப்புறம் நான் சோகமாலாம் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சின்னவ எங்க இருந்தாலும் அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்புறம் என்னோட பிராச்சி ஊருக்கு போய் எவ்வளவு சந்தோஷமா இருக்கால. சித்தப்பாவும் சித்தியும் அவளுக்கு அந்த துப்பட்டா வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அட அமைதியாரு. சகானா எப்படியோ அப்படிதான் எனக்கு பிராச்சியும். அப்புறம் நீயும் எனக்கு ஒரு பொண்ணு தானே. ஓகே, பாட்டி. எனக்கும் இவளை பாத்துக்கோ. இவ எங்க என்ன பாத்துக்க போறா? நான் தான் இவளை பாத்துக்கணும். ஆனா நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
எங்க போனாலும் கூடவே வருவா. பாட்டி இவ என்ன விட பெரியவள, ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. ஹலோ, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கேக்குது. நீ கேட்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்கான்னு? ஆனா இப்ப யார் பேசுறது? பேசாம இருப்பேனா? எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸோட வர்றது. உன்னாலதான் ப்ராப்ளம்ஸ் வருது. உன்னாலதான். உன்னாலதான் இல்ல உன்னாலதான். நீதான் கொண்டு அடடடா, வர. போதும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என் பொண்ணும் பேரனும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே சண்டை போட்டுக்கிறீங்க. உங்க